பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. நமக்கு ஜீவன் தரும்படியாக, நம்மை வாழ வைக்கும்படியாக அவர் வெண்கல சர்ப்பமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரத்தில் பாவம் செய்த பொழுது அங்கே சர்ப்பம் அநேகரை கடித்து, ஆமென், அவர்கள் மரித்து போனார்கள். ஆகவே கலங்கினார்கள். ஆனால் மோசேக்கு கர்த்தர் சொன்னார், அப்படி ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு கம்பத்தில் நாட்டி வை. அல்லேலூயா. அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல ஆமேன், தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து உயர்த்தப்படும் பொழுது, ஆமேன், glory to God, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அவர் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அவர் சிலுவையில உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெண்கல சர்ப்பம் போல அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில தொங்கினார். சிலுவையை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைக்கிறது. ஆக்கினைக்கு நீங்கள் நாம் மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. நாம் பொதுவாக வாசிக்கிற ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய ஒருவர் படிக்கலாம். ரோமர் 6ஆவது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஜீவன் நமக்குள்ள வரணும். அதற்கு நாம ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுகிறோம். அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. ஆமென். மரித்தவன், அப்போ பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படும் பொழுது நாம் மரித்து விட்டோம். பாவத்துக்கு நீங்களாக்கி நாம விடுதலை பெறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. அப்போ கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே பிழைத்து இருப்போம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. நாம அவரோடு கூட மரிக்கிற பொழுது அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம். ஆனா
ஒண்ணு பிழைத்திருக்கிறது, நாம தேவனுக்கு என்று தான் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்துல நமக்கு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, நிறைய பொறுப்புகள் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் நம்முடைய கோர் லைஃப் வந்துட்டு we are living for God himself. அல்லேலூயா. glory to God. நாம் தேவனுக்குரியவர்கள். ஆமென். நாம் கிறிஸ்துவுடையவர்கள், தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய இருதயத்தில் ஆளுகை செய்யணும். ஆமென். அப்படிப்பட்டவங்களா glory to God. இனி நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க வேண்டும். ஆமென். glory to God. கர்த்தர் நல்லவர். ஆமென். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை உண்டு. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட உடன்படிக்கை எடுக்கிற மகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பரலோகம் களிகூர்ந்து இருக்கிறபடியினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதே தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கிற கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பரலோகம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையா இறங்கி வரும்படிக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய சத்தம் அவருடைய செவியில கேட்க வேண்டும். என்னுடைய நேசகுமாரத்தி, ஆமென், இவள் மேல் பிரியமா இருக்கிறேன் என்கிற சத்தம், ஆமென், தண்ணீர்ல இறங்கும் பொழுதே கேட்கணும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. glory to God. ஏகப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, எசப்பா, வல்லமையானவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, 7 குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, அப்பா, மார்பர்கே பொற்கச்சை அணிந்தவராய், கேருபீங்களாலும் சேருபீங்களாலும் நித்தமும் போற்றப்படுகிற பரிசுத்தரே, தலை தங்க மயமானவரே, வெண்கல பாதங்களை உடையவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பல நாவுகளாக போற்றப்படும் பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, மகிமையானவரே, மகிமையானவரே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை ஒரு விசை கூட நீங்க கழுவ வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அவங்களுக்காக கல்வாரி சிலுவையில உடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினீங்களே, உடைய அபிஷேகத்தினால நிரப்பினீங்களே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மகளை மட்டும் நீங்க சப்பா வழி நடத்தி வந்தீங்களே, ஒவ்வொரு கண்ணின் மணி போல பாதுகாத்து உள்ள கையில் வரைந்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகளே எசப்பா, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிந்து கொண்டீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளை நீங்க அபிஷேகிங்கப்பா, அபிஷேகிங்கப்பா, தம்முடைய பாவத்தை கழுவி ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரை நீர் சுத்திகரித்து, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஜலத்தினாலும் ஆவியினாலும் அப்பா நீ ரட்சிப்பை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பழைய மனுஷனை கல்வி அப்பா புதிய மனுஷியாக நீங்க மாத்திர கிருபைக்காக ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளை நீ தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகம் அப்பா அந்த நேரத்துல ஏசப்பா களி கூறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனியும் நீங்க மகளை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல ஞானஸ்தான ஆராதனையில உங்களுடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அன்று ஆசாரிப்பு கூடாரத்துல ஏசப்பா மகிமையின் ஆவியானவர் இறங்கினது போல ஆண்டவரே, மகிமையின் மேகமாக இந்த இடத்துல இறங்கி மகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. மகளையும் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் அபிஷேகம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மகள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம்ப்பா. இந்த சபைக்கு ஏசப்பா இந்த தேசத்துக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இனியுள்ள காலங்கள் அப்பா நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. என் சமூகம் செல்லாத இடத்துல அப்பா போகாதபடி ஆண்டவரை நீங்க வழி நடத்தி வருமாறு செபிக்கிறோம் ஆண்டவரே. மகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பினால் அலங்கரிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இசப்பா ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்தி உண்மையா வைங்க. இயேசுவின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமே நீ வாரடியேற்றோ பாரசிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்கா பயமின்றி வந்திடுவாய். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்கா பயமின்றி வந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆணையே சென்னை அழைக்கிறாரே. மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்ந்திரையுடனே உள்ளரண்டை சரண் புகுவாய் தருணம். உமக்கு நன்றி. ஆணிகள் பாய்ந்த ஆமென். கரங்களை விரித்து ஆவலாய் சுன்னை அழைக்கிறாரே. மகிமை இறங்கட்டும். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே, இந்த நேரத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை மகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை உள்ள அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. தேவனுடைய கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை கூட தம்முடைய ஆவியின் வல்லமை மகளுடைய சரீரத்தை ஆண்டவரே, ஆவி ஆத்ம சரீரத்தை பலப்படுத்துவீராக. ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவீராக. இப்பொழுதே தேவனுடைய ஆவிக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து பரலோகம் களி கூறுகிற இந்த நேரத்துல, தேவனுடைய மகிமை ஆண்டவரை இறங்கி இருக்கிற நேரத்துல, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசித்து ஜீவ புஸ்தகத்துல பேரெழுத ஆயத்தமாய் ஆண்டவரை பரலோகம் திறந்திருக்கிற இந்த நேரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். செலின் ஏஞ்சல ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Glory to God. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஞான ஸ்நானத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலாலே ஆண்டவரே புதிய ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிற தம்முடைய மகள் மீது தேவனுடைய ஆவி, ஆண்டவரே கிருபையின் ஆவி, தாங்குதலின் ஆவி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் பூர்ணமாய் தங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவன் ஆளெல்லாம் உம்முடைய கரம் பிடித்து நடத்தும்படிக்கு உம்முடைய கிருபையின் ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனுடைய மகிமை பரிபூர்ணமாய் இருக்கட்டும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிற ஒரு கிருபா பாத்திரமாய் கர்த்தர் அபிஷேகத்தை நடத்துங்க. ஆண்டவரே மேலானவைகளை காணும்படிக்கு, மேலான ஆசீர்வாதங்களை காணும்படிக்கு, சாராளுடைய பிள்ளையை போல மகளை போல காணும்படிக்கு ஆண்டவரே சகல ஒப்பு கொடுப்புகளும்
கிருபையும் ஆண்டவரை பூரணமாய் தங்கட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். திவ்ய கிருபைகள் பரிபூரணமாய் இறங்கட்டும். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். அந்த ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். மேலான ஆசீர்வாதங்களை மகள் காத்திருக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டு பூமியிலே சாட்சியுள்ள மகிமையான ஒரு ஜீவியம் வாழ கர்த்தருடைய கிருபையின் ஆவி மகளோடு கூட தங்கி ஆசீர்வாதமாய் நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜலத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சாட்சியின் ஜலமாக காத்துக் கொள்வதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இன்னும் அநேகர் நீதிக்குட்படும்படிக்கு கர்த்தர் இந்த ஜலத்தை காத்துக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 இந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. 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 நம்முடைய மகளுக்காக பரலோகம் திறந்து களி கூறுகிறபடியினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. Glory to God. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையிலே அவருடைய பூரண வளர்ச்சிக்குள்ளாய் வளரும்படிக்கு தேவன் சகல கிருபைகளையும் ஆமென் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து மகளை நடத்தும்படிக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது ஏவப்பட்டிருந்தால் ஒரு விசை வாழ்த்தி இந்த கர்த்தர் கிருபையை தந்தபடியினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயரம் உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய் தகப்பனே இந்த காலை வேளையிலே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நின்று தகப்பனே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. நன்றி செலுத்தினோம் தகப்பனே. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை புத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அப்பொழுது அவரை பற்றி கொள்கிற யாவரும் தகப்பனை பாக்கியவான் என்று நாங்கள் படிக்கிறோம் தகப்பனே. உம்மை பற்றி கொள்கிற ஒரு அனுபவங்களை தகப்பனே விசேஷமாய் தகப்பனே சிஸ்டருக்கு கொடுத்தமைக்காக தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளுக்கு தகப்பனே கீழ்ப்படுகிற தகப்பனே, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற தகப்பனே அந்த இருதயத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்தினோம் தகப்பனே. மனம் திரும்புவதனுடைய அனுபவத்தை தகப்பனே கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. விசேஷமாய் தகப்பனே இன்றைய நாளிலும் தகப்பனே ஜீவ புஸ்தகத்திலே தகப்பனே பேர் எழுதும்படி தகப்பனே நீங்க பாடின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. நன்றி செலுத்தினோம் தகப்பனே. எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாதபடி உம்முடைய சத்தியங்களை அறியும் பொழுது தகப்பனே நாங்கள் தகப்பனே உம்முடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று நாங்கள் படிக்கிறோம் தகப்பனே. அந்த சத்தியத்திற்கு தகப்பனே ஒப்பு கொடுத்து தகப்பனே நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டமைக்காக தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்தினோம் தகப்பனே. நன்றி செலுத்தினோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கரம் தகப்பனே அவளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வழிகளை அவர்களுக்கு தெரிவிக்கும்படியாக தகப்பனே, உம்முடைய பாதைகளை அவர்களுக்கு போதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வருகிற நாட்களில் உம்முடைய கரம் தகப்பனே கூட இருந்து தகப்பனே நடக்க வேண்டிய எல்லா பாதைகளையும் தகப்பனே நீங்க அவர்களுக்கு தகப்பனே காண்பித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயிர அனுபவங்கள் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடி தகப்பனே வழி இதுவே இதிலே நடவுகள் என்று சொன்னீரே தகப்பனே அந்த வழியை காண்பித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தகப்பனே ஓடுகிற ஒரு அனுபவங்களை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கரம் தகப்பனே அந்த குடும்பத்தோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மன சமாதானமான நாட்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் தகப்பனே அவர்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து தகப்பனே எங்களுடைய தகப்பனே சபையில் இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் தகப்பனே சத்தியத்திற்கு தகப்பனே கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கரம் தகப்பனே அவளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிதாவானவர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் என்னிடத்தில் சேர என்று படிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உம்முடைய வசனத்தின்படி பிள்ளைகளை இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சத்தியத்திற்கு கீழ்ப்படிய அனுபவங்களை கொடுக்க தகப்பனே. தகப்பனே சபையினுடைய பிள்ளைகள் தகப்பனே தப்புவிப்பார் இல்லாமல் தகப்பனே அவர்கள் தகப்பனே விழுந்து விடாதபடி தகப்பனே அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கரம் தகப்பனே அவளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருத்தரும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 God bless you. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய மாளிகையில இருக்கிற செங்கல்லோட கூட நீங்க இன்னொரு கல்லா ஜீவன் உள்ள கல்லா இசைந்து இருக்கீங்க.
ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த இசைவில் இருக்கிற ஒரு கிருபை எல்லாரும் புரிந்து கொள்ளுவோம். கீழே ஆல்ரெடி கல் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பக்கமும் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. அதை இணைச்சு நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. இன்னும் இதோட வரோம். அப்போ சில கல்லுங்க தாங்குது. அல்லேலூயா. இனி இது மேல வர கல்லை நீங்க தாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆவிக்குரிய மாளிகை மகிமையா எழும்பி பூரணப்படும் பொழுது கர்த்தர் வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்களும் ஜீவனுள்ள கற்களாய் இணைவாய் கட்டப்பட்டு ஆவிக்குரிய மாளிகையா எழும்புகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. Glory to God. தேவனுடைய அப்போ இதுதான் கிறிஸ்தவ அந்யோன்யம். ஆமென். பேருக்குள்ள அல்லேலூயா. த கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் என்கிறது கீழே இருக்கிற கல் தாங்குது. இப்போ கட்டப்பட்டிருக்க கல் இனி மேலே வரத தாங்கும். அப்படி கிறிஸ்துவனுடைய ஆமென் சபை எழும்பும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியிலே கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இது முதற்கொண்டு நீங்க தேவனுடைய பந்தியில் இருப்பதற்கு நீங்க கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. டுடே இன்னைக்கு தான் நீங்க வந்துட்டு அவருடைய சரீரத்தோடு கூட இணைந்திருக்கீங்க. அல்லேலூயா. Glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த தேசத்தின் ஓய்வு நாளில பகல் பொழுதுல ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை, ஞான ஸ்நான ஆராதனையை இந்த வனாந்திரத்திலே ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அருமையான மகளை முன்குறித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். யாரை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரை யாரை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர். மகளை நீதிமானாய் மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே Glory to God. மகிமையின் மேல் மகிமை அடையும்படிக்கு ஆண்டவரே மகளை நீதிமானாய் நீதி வாட்டியாய் ஆண்டவரே மாற்றி இருக்கிற தேவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகிமையை காண கர்த்தர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்துகிற கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் மகிமையை காணும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே மகள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் ஆண்டவரே மகிமையாய் அது நிறைவேறும்படிக்கு நாங்கள் அர்ப்பணித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே ஜீவ தண்ணீர் உள்ள ஆண்டவரே உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற மகள் ஆண்டவரே உம்முடைய சாரத்தினாலே ஆண்டவரே கனி கொடுத்து மகிமையாய் ஆண்டவரே விளங்குகிற ஒரு பாத்திரமாய் மகிமையாய் எழும்புவார்களாக. தேவனுடைய ஆண்டவரே 7 கண்களும் மகள் மீது பூரணமாய் பதிக்கப்பட்டிருப்பதாக. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மேலானவைகளை காணும்படிக்கு, இதிலும் மேலானவைகளை காணும்படிக்கு கர்த்தர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உடன்படிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் மகளோடு கூட இருந்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோடு விட்டு விடாதபடிக்கு காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியிலே அனல் கொண்டு எழும்பும்படிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் மகளை நிரப்பும்படிக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தின் நிறைவோடு கூட கர்த்தருக்கு சேவகம் பண்ண கர்த்தர் எழுப்பி விடும்படிக்கு ஆண்டவரே கர்த்தர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் உபதேசத்திலும் ஆண்டவரே ஜெபத்திலும் உறுதியாயிருக்க மகளுக்கு ஆண்டவரே பூரண கிருபையை தாரும். ஆண்டவரை கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னமும் எடுக்காதவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவோடு கூட இணையும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும். கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். வாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாய், ஆமென், புதிய சிருஷ்டியாய் உலகத்திலே கர்த்தரோடு கை கொடுத்து ஆண்டவரை கடந்து வந்திருக்கிற தம்முடைய மகளோடும் கிறிஸ்துவனுடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட், பிரைஸ் காட்.